Hi students, welcome back. This is MAK Anwar from MAK Career Guidance. And in this video, we are going to have look at the latest updated news for the PG medical seats. ஓகே, நம்ம இது வரைக்கும் நடைமுறையில் எப்படி இருக்குன்னா பிஜி மெடிக்கல் சீட்ஸோடைய கவுன்சிலிங் எப்படி இருக்குன்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜில் உள்ள 50% ஆஃப் சீட் வில் பி கவுன்சில்ட் அண்ட் ஃபில்டு பை த எம்சிசி, ரைட்டா? மீதி உள்ள 50% சீட் ஸ்டேட் கவுன்சிலிங் ஆஸ் பர் த ரிசர்வேஷன் பாலிசியை வச்சு ஃபில் பண்ணுறாங்க இது வரைக்கும். ஸோ டில் 2024 வரைக்கும். ஸோ இந்த இயர்லேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க, ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இந்த ஸ்டேட் பேஸ்டு கோட்டா வில் பி அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் அமைப்புக்கு முரணானது. அதனால் அதை இது பண்ண போகிறாங்க, அதாவது எடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது மீதி உள்ள 50% சீட், பிஜி சீட்டு இன் ஸ்டேட் கவுன்சிலிங் பண்ணக்கூடிய சீட்டு ரத்து ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது லேட்டுக்கு ஒரு 3 பேர் சேர்ந்துள்ள பெஞ்சு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see that authenticated news. See, the violates equality. அந்த ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுறது. அதனால சுப்ரீம் கோர்ட் கேன்சல்ஸ் டொமைசல் பேஸ்டு பிஜி மெடிக்கல் கோட்டாஸ், ரைட்டா? ஸோ பிஜி மெடிக்கல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஜி மெடிக்கல் கோர்ஸ் சுட் பி ஸ்ட்ரிக்ட்லி பி பேஸ்ட் ஆன் மெரிட். அதனால் அந்த ரிசர்வேஷன் ஸ்டேட் கோர்ட்டோட ரிசர்வேஷன் எராடிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, த வெர்டிக்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறதுனா, இட் சேஸ் டொமைசில் பேஸ்டு ரிசர்வேஷன் இன் பிஜி கோர்சஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஸோ அரசியல் அமைப்புக்கு முரணானது. அதனால் அந்த டொமைசில் பேஸ்டு ரிசர்வேஷன் வி ஆர் டேக்கிங் அவுட். ஓகே, அது மட்டும் இல்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட் அகெயின் இட் சேஸ் அட்மிஷன் டு த கோர்ஸ் சுட் பி ஸ்ட்ரிக்ட்லி பேஸ்ட் ஆன் மெரிட். மெரிட்டை வச்சு தான் இருக்கணும், அந்த ரிசர்வேஷன் இல்லாமல் மெரிட்டோடு தான் இருக்கணும். அதனால் ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீட் மெடிக்கல் சீட், பிஜி மெடிக்கல் சீட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் பியூர்லி மெரிட்டாக பண்ணுங்கள், அந்த ரிசர்வேஷனை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 50% பண்ணுறாங்களா, அப்படி 100% எம்சிசி தான் பண்ணணும், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த வெர்டிக்ட் எகெயின் இட் சேஸ் இட் வில் நாட் அஃபெக்ட் ரிசர்வேஷன் ஆல்ரெடி கிராண்டட். நீங்கள் 2024 வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, ஆல்ரெடி இந்த ரிசர்வேஷன் பாலிசி வச்சு கொடுத்துருக்க சீட்டை அது இட் வில் நாட் அஃபெக்ட், அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ அதான் சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆன் வெனஸ்டே எஸ்டர்டே கேன்சல்டு டொமைசில் பேஸ்டு ரிசர்வேஷன் ஆஃப் த சீட் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ், ரைட்டுங்களா? 3 ஜட்ஜி பெஞ்ச் அவங்க ஜஸ்டிஸில் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இதுதான் லேட்டஸ்ட். இதை தமிழ்நாடு இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டு ஃபைல் ரிவ்யூ பெட்டிஷன் எகெயின்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் ஆன் ரெசிடென்ஸ் பேஸ்டு கோட்டா இன் பிஜி மெடிக்கல் கோர்சஸ். இவங்க என்ன பண்ணாங்க, மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த வெர்டிக்டை எகெயின்ஸ்டாக பண்ண போகிறாங்க தமிழ்நாடு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இட் வில் அஃபெக்ட் த ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் as well as the internal reservation implemented here. இங்கே உள்ள தமிழ்நாடு அதே போல் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படி இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹானரபிள் மினிஸ்டர் மா சுப்ரமணியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸ்டேட்டுடைய ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்தியன் ரிசர்வேஷன் அதுவும் அஃபெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இப்போ ஆஃப்டர் கன்சல்டிங் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்ரமணியம் will soon file a review petition against Supreme Court. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக எகென்ஸ்ட் திஸ் ஜட்ஜ்மெண்ட் மறுபரிசீலனை செய்வதற்காக ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட போகிறாங்க. அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள என்னதுன்னா 16% ரிசர்வேஷன் சீட்டில் போயிடுது. அதாவது 50% சீட் தமிழ்நாடு ஸ்டேட்டில் கோட்டாவில் உள்ளது, 69% பை ஓசி, பிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அந்த மாதிரி கோட்டாவில் தான் போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இட் வில் அஃபெக்ட் த ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் as well as the Indian reservation also அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்ப்போம். இது வெர்டிக்ட் அமல்படுத்துவாங்க கண்டிப்பாக. அதே சமயத்தில் இது எல்லா ஸ்டேட்டும் இது ஒத்துக்குமா, அல்லது எந்தெந்த ஸ்டேட்லாம் கேஸ் ஃபைல் பண்ணி அதை முறியடிக்கவோ, அதை மறுபரிசீலனை பண்ணி திரும்ப ரீஜட்ஜ்மெண்ட் ஏதாவது வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும், பார்ப்போம். ஸோ இதுதான் 2025 அந்த சீட் கவுன்சிலிங் அப்படி தான் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் பார்த்தீங்களா, எஸ்எஸ்
நீட் எஸ்எஸோட சீட் கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க பாலிசி வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா அந்த எஸ்எஸ் 50% சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட் கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் கேண்டிடேட் தான் கொடுப்பாங்க தவிர நான் சர்வீஸ் கேண்டிடேட் கிடைக்காது. ஸோ அந்த 50% ஸ்டேட் கோட்டா சீட் வந்து வில் பி ஃபில்டு பை த சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். தோஸ் ஆர் இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. இந்த நான் சர்வீஸ் கேண்டிடேட் கிடைக்காது. நான் சர்வீஸ் யூ ஹேவ் டு கெட் த சீட் த்ரூ த ஆல் இந்தியா கவுன்சிலிங். ஸோ இதான் வந்து நீட் எஸ்எஸ் உடையது. ஐ மீன் நீட் பிஜி, இந்த நீட் பிஜி அண்ட் நீட் எஸ்எஸ் இந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டில் வந்து வில் பி ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் த ரிசர்வேஷன். ஓகே கேஸ், இன்னும் நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.